வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு, தமிழ்நாட்டில் பெரியாரை தொடாமல் வேறு யாரும் அரசியல் செய்துவிட முடியாது, யாருமே அரசியல் செய்ய முடியாது, பெரியாரை தொட்டுட்டு தான் அரசியல் செய்ய முடியும் என்கின்ற கருத்தை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். ஒரு 4 நாள் ஆயிடுச்சு அந்த கருத்து சொல்லி. உண்மையில் அந்த கருத்துக்கான பதிலாக நம்ம சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவு. உண்மையில் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுக்கு பெரிய வரலாற்றுக்கான வாரிசிப்போ அல்லது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடந்த கால வரலாறு, அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான கதை, அந்த உருவான கதையில் தொடக்க புள்ளியாக இருந்த அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் நடந்த முரண்பாடுகள், பெரியாருக்கும் கலைஞருக்கும் இருந்த முரண்பாடுகள், அதன் தொடர்ச்சி எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் அது குறித்தும் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது தான். அதே போல் பெரியார் என்பவர் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூனு, ஒரு மண்குதிரை என்பது கடந்த காலத்தில் உண்மையிலேயே வரலாற்றை மிக நேர்மையாக அணுகுகின்றவர்களுக்கு தெரியும். ஆனால் பெரியார் ஒரு பெரிய சர்வலோக நிவாரணி என்று ஏற்கனவே தாட்ஸ், அதாவது தான் மண்டைக்குள்ளே ஏற்கனவே வைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் அணுகிறவர்களுக்கு ஐயோ பெரியாரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு தெரியும். அப்போ இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து அதாவது விஜய்க்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் பெரியாரை ஒரு சர்வலோக நிவாரணி, அல்லது பெரியாரை காலில் செருப்பு போடாமல் போய் வணங்கி தான் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அவரும் நம்பலை. அவர் சங்கின்னு சொன்னாங்க. அந்த சங்கிங்கிற பட்டத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்ளணும் அப்படின்னு நினச்சி போய் அங்கே நின்றவர் தான். இப்போ அங்கே போய் நின்ன உடனே வேறு எது சொல்கிறாங்கங்கிறது அவருக்கு தெரியும். சரி, நம்ம இந்த காணொளி பதிவில் பெரியார் குறித்து, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நடந்த சம்பாஷணைகள் குறித்து, பெரியார் என்னென்ன போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்தார் என்று சொல்லுகின்ற அவர்களின் சொல்லாடலில் உள்ள தவறுகள் குறித்து, இதெல்லாம் பெரியார் குறித்து இந்த செய்திகளை எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தெரிஞ்சுக்கணும், விஜய் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. அதாவது பெரியாருக்கு திருமணம், அதாவது பெரியார் திருமணத்திற்கு முன்னதாக விடுதலையில் ஒரு தலையங்கம் எழுதுகிறாரு. என்ன தலையங்கம்னா, தலைப்பே என்னென்னா, அவசர திருமண கோலம் ஏன், எதற்கு, எதற்காக அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் என்ன பண்ணுறாருன்னா, முழுமைக்கும் தன்னை யாரோ கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள், என்னை கொலை செய்ய திட்டமிடுறாங்க, இந்த கொலை செய்கிற திட்டமிடுறதுக்கு என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதன் அடிப்படையில் தான் இந்த தள்ளாத வயதிலும் நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தலையங்கம் முழுமைக்கும் எழுதி முடிக்கையில் படித்து முடிக்கிறவங்களுக்கு அது அண்ணாவை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அண்ணா இதை பார்த்துட்டு, சரி இதுக்கு மேலே இதை விட்டால் ஒன்றும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் மீது அண்ணா ஒரு மான நஷ்ட வழக்கை தொடுக்கிறாரு. காரணமே இல்லாமல் நான் கொலை செய்ய தூண்டுறேன், கொலை செய்ய போகிறேன் என்று எழுதுகிறாரு, அது என்னுடைய புகழுக்கு இழுக்கை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி மான நஷ்ட வழக்கை தொடுக்கிறாரு. மான நஷ்ட வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரியாருக்கு திருமணமும் அதற்கான ஏற்பாடுகளும் போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா, அண்ணாவுக்கு ஒரு கரிசனம் பெரியார் மீது என்ன வந்துடுதுன்னா, ஒரு வயதான மனுஷனை கோர்ட்டு படியெல்லாம் ஏறி இறங்க வைக்க வேண்டாம், ஆனால் இறுதியாக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், அதாவது வாய்ப்பு கொடுப்போம். அதாவது பெரியார் தன்னுடைய தலையங்கத்தில், விடுதலை பக்கத்தில் எழுதிய தன்னுடைய தலையங்கத்தில், நான் அண்ணாவை குறிப்பிடவில்லை என்று வாய்மொழி உத்தரவை கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லட்டும். அப்படி கோர்ட்டுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டா, இந்த வழக்கு தொடர்பாக நான் கொடுத்த அந்த என்னுடைய மனுவை நான் வாபஸ் பெற்றிருக்கிறேன், இதற்கான சேவை, அதாவது இந்த வேலைகளுக்கான செலவை நான் அபராதமாக கட்டிடுறேன்னு சொல்லி அண்ணா தரப்பு முடிவு செய்து கோர்ட்டில் போய் சொல்லிடுது. அப்போ என்ன பண்ணிடுறாரு பெரியார், அப்பா விட்டது தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையங்கத்தில் நான் அண்ணாவை குறிப்பிடவில்லை என்று நேராக சொல்லலை, தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக ஒரு மன்னிப்பு கடிதம் போல எழுதி கொடுத்தார். அப்போ அது மாதிரியான சூழலில் தான் மான நஷ்ட வழக்கு தொடுத்து அதை மன்னிப்பு கடிதம் மூலமாக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அண்ணாவும் பெரியாரும் அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டாங்க. இது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் பெரியாரை தொடாத அண்ணா தான் தன்னுடைய இயக்கத்தை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி இழுத்துட்டு தன்னுடைய தாத்தங்கையில் கொடுத்தாரு அப்படிங்கிற விளக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது. இன்னொரு முறை அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாயிருச்சு, அங்கிட்டு பெரியார் தன்னுடைய வேலையை பார்க்க, திராவிடர் கழகத்தினர் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெண்டும் பரஸ்பரம் போயிட்டு இருக்கும் பொழுது பெரியார் பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருந்தாரு. அந்த புத்தகத்தில் பல பேரை கிண்டல் அடித்து, பல பேரை கேலி பண்ணி, பயங்கர காஜியாக இருந்துச்சு அந்த பொன்மொழிகள் புத்தகம். அதாவது பெரியாரினுடைய பொன்மொழிகள் புத்தகம் ரொம்ப காஜி மாதிரி இருந்தது.
அத வச்சுட்டு யாரோ வந்து வழக்கு தொடுத்துட்டாங்க. அப்ப ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில வந்து ஒரு போராட்டத்தில கைதாகி, அண்ணா வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. அதே நேரத்தில இந்த வழக்கு தொடர்ந்தோனே பெரியாரும் கைது செய்யப்பட்டு, அதே சிறைச்சாலைக்கு கொண்டுட்டு போய் அடைக்கிறாங்க. பெரியார் இருந்த சிறைச்சாலை அறைக்கும், அண்ணா இருந்த சிறைச்சாலை பக்கத்தில அமைஞ்சிருச்சு. ஒரே சிறைச்சாலை, பக்கத்து பக்கத்து அறையில அண்ணாவும், பெரியாரும் இருக்கிறாங்க. அப்போ 10 நாள் 10 நாள் இந்த போக்கு நீடிக்குது. பெரியாரை பார்க்க வருகிறவர்கள் வந்து திராவிடர் கழகத்து ஆளுங்க பிஸ்கட் அதெல்லாம் வாங்கி வந்து குடுக்குறாங்க. அண்ணாவ பார்க்க அந்த காலகட்டத்தில பெரிய ஆட்கள் வரவில்லை. பெரிய ஒரு இறுக்கமான சூழல். அண்ணாவ பார்க்காம இருக்கிறாங்க. அப்போ அந்த சிறைத்துறை காவல் அதிகாரி வந்து பெரியார பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, "அண்ணாவ பார்க்கறதுக்கு யாராச்சும் வந்தாங்களா?" அப்படின்னு பெரியார் கேட்கிறாரு. "இல்லங்க, யாருமே வர்றதில்ல. அவர பார்க்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொன்னோனே, பெரியார் என்ன பண்றாரு, தன்னுகிட்ட இருந்த தன்னை பார்க்க வந்த திராவிடர் கழகத்தினர் குடுத்த பிஸ்கட் பாக்கெட்ல இருந்து ஒரு 6 பிஸ்கட்ட எடுத்து, "இத அண்ணாகிட்ட குடுத்துருங்க." அப்படின்னு பெரியார் வந்து குடுக்குறாரு. அண்ணா அத வாங்கி அப்படியே வச்சுட்டு அந்த பிஸ்கட்ட வந்து வெறிக்க, வெறிக்க, வெறிக்க பார்க்குறாரு. வெறிக்க, வெறிக்க பார்த்துப்புட்டு என்ன நடக்குதுன்னா, அந்த பிஸ்கட்ட பார்த்து அத எடுத்து திங்கலான்னு நினைக்கும் போதெல்லாம், திராவிட கழகத்தினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணாவை ஒருமையில பேசினதும், அவர் குடும்பத்தை இழுத்து திராவிடர் கழகத்துக்காரவங்க பேசினதுமே ஞாபகத்துக்கு வருது. அதனால அந்த பிஸ்கட்ட அவரு திங்கவே இல்ல. அந்த பிஸ்கட் உதிர்ந்து அதுவா கொட்டுற வரலையும் அவர் திங்கவே இல்ல. இதுதான் பக்கத்துல அதன் பிறகு வந்து ஒரே நாள்ல 2 பேருக்கும் விடுதலை அமையுது. இந்த விடுதலை அமையும் பொழுது என்ன நடக்குதுன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வந்து அண்ணாவை வரவேற்கிறதுக்கு பெரிய தடாபுடலான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாய்ங்க. ஆனா நேரத்த மறந்துட்டாய்ங்க. எப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்கள் தலைவர வந்து வரவேற்கணும்னு நெனைக்கிறாய்ங்க. எந்த நேரத்தில விடுதலை ஆகுறாரு அப்படிங்கிறத சுத்தமா மறந்துட்டாய்ங்க. அப்போ ஒரே நேரத்தில 2 பேரையும் விடுதலை கொண்டு வந்து வெளியில விட்டுர்றாய்ங்க. பெரியாரை ஏற்றி செல்வதற்கு ஒரு மோட்டார் சைக்கிள், அதாவது மோட்டார் வாகனம் வந்துருச்சு. அப்புறம் பெரியார் ஏறிட்ட, ஏறிக்கங்கப்பா, அவரையும் ஏத்திக்கப்பா" அப்படின்னு சொல்லி அண்ணாவ ஏத்திட்டு போயி, பெரியார் வந்து வேதாச்சலம் இல்லத்தில இறங்கிட்டு, அப்புறமேலுக்கு அண்ணாவை கொண்டு சாம்பு இல்லத்தில இறக்குற வரலையும் 2 பேருமே பேசிக்கல. 2 பேருமே பேசிக்கல. அதுக்கு என்ன காரணமாக அண்ணா எழுதுகிறார் என்றால், அவரோடு பேசும் பொழுது, அவர்கள் என்னுடைய அதாவது அண்ணா சொல்றாரு, "என்னுடைய குடும்பத்தை கேவலமாக வர்ணனை செய்து எழுதிய பேச்சுகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அத மறந்துட்டு அவர்ட்ட பேசுறதுக்கு எனக்கு மனசு ஒப்பல" அப்படின்னு இதுதான் திராவிட கழகத்தை, அதாவது பெரியாரை தொடாமல் அண்ணா வந்து அரசியலுக்கு வந்த கதை என்பது உதயநிதி ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும். அதேபோல உதயநிதி ஸ்டாலினுக்கு விவரம் தெரிஞ்சு 2009ல நடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ வந்து தயாநிதி மாறன் நெனைக்கிறேன். தயாநிதி மாறன் என்ற தொகுதியில பெரியார் திராவிட கழகத்தினுடைய ஆட்கள் வந்து அவருக்கு எதிரா வேலை செய்றாங்க. தயாநிதி மாறனுக்கு எதிராக வேலை செய்றாங்க. அப்ப பெரியார் திராவிட கழகத்திற்கும், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பெரிய சண்டை வந்துருது. அந்த சண்டைய எதிர்கொள்ள முடியாத திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்கள் எப்பயுமே தெரியுமே, இப்பயுமே அவிங்க சண்டையா எதிர்கொள்ள மாட்டாய்ங்க. தத்துவ சண்டைய தத்துவமா எதிர்கொள்ள மாட்டாய்ங்க. இது உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியும். என்ன பண்றாய்ங்க, அவசரத்தில போயி, கோபத்தில போயி, பெரியார் திராவிட கழகத்தின் மீது இருந்த பெரிய சிக்கல வந்து, பெரியார் சிலைய உடைச்சு காமிச்சுட்டாய்ங்க. பெரியார் சிலைய உடைச்சுன்னு தெளிவாக அந்த தரப்பிலிருந்து அறிக்கை வந்த பிறகும், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல்வராக இருந்த திரு திரு கருணாநிதி அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்கள கட்சியில விட்டு நீக்கல. இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா? தெரியாதாங்கிறது தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில பெரியார் தான் வந்து மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தினார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பச்சை பொய். என்ன பொய்ன்னா 1938ல வந்து ஈழத்தை சேர்ந்த சிவானந்த அடிகள் அவர் தான் வர்றாரு. இந்தி திணிப்புக்கான காரண காரியங்கள், இந்தி திணித்தால் தமிழ் படும் அல்லல் பாடுகள், இது எல்லாத்தையும் மிகப்பெரிய கட்டுரையா எழுதிட்டு வந்து, பெரியார தான் முதல்ல சந்திக்கிறாரு. பெரியார சந்திச்சு இத வந்து நீங்க பிரசுரம் பண்ணுங்க. இது பிரசுரிச்சு இத வந்து வெளியிட்டீங்கன்னா, ஒரு பரவலாக்கம் பெறும். அப்படின்னு சொன்னதுக்கு பெரியார் அவர்கள் இத தூக்கி குப்பை தொட்டியில போட்டு, "இதெல்லாம் யாரு பார்ப்பாங்கங்கிறேன். இதெல்லாம் ஒரு போராட்டமா?" அப்படின்னு சொல்லிர்றாரு. அப்போ அவர் வந்து வேற ஒரு சக்திகள் மூலமாக அந்த செய்திகளை பரப்பி, சென்னையில பெரிய போராட்டம், எழுச்சியான போராட்டங்கள் நடக்குது. அப்போ அந்த போராட்டத்தை கிண்டலும், கேலியுமாக செய்தவர் வந்து பெரியாரு. பெரியார் வந்து அந்த கூட்டத்தில நானும் கலந்துக்கிறேன்னு கேட்டுட்டு வந்து, அந்த கூட்டத்திலேயே என்ன பேசுறாருன்னா, "இதெல்லாம் வந்து தேவையற்ற வேல. நீங்க கலைஞ்சு போயிருங்க. உங்க ஊருக்கு போறதுக்கான செலவு தொகைய நான் தர்றேன்னு" சொல்லி பெரியார் பேசுறாரு. அப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதிலிருந்து பெரியார நீங்க தொடர் போராட்டத்தில நீங்க வந்து கலந்துக்க வேண்டான்னு
சிவானந்த அடிகள், அப்புறமேலுக்கு வந்து ஜிடி நாயுடு போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. அதன் பிறகு இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய காந்திரமான பிறகு, அவங்க ஈழத்து சிவானந்த அடிகள் இவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட பிறகு, பெரியார் வந்து அதில அந்த போராட்டத்தை தன்னுடையதாக்கி, அ எ எழுச்சியா இருக்குது. மக்களுடைய பொது மனப்பான்மையில நம்ம கரைஞ்சரலான்னு வந்தது தான் 1938ல நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில பெரியாரின் பங்கு. இதை எழுதுகின்ற ஈழத்து சிவானந்த அடிகளார் இந்த புத்தகத்தை எழுதுற அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது கரையான் புற்றெடுக்க கருநாகம் புகுந்து கொண்டது போல, மொழி பற்றாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்களெல்லாம் கைதாகி சிறை சென்ற பிறகு, திடீரென்று வந்து கலந்து கொண்டவர் பெரியார் அப்படின்னு பதிவு செய்கிறார். இந்த பதிவு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கோ, அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. நடிகர் விஜய் அவர்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. அடுத்ததாக வைக்கம் போராட்டத்தில கலந்துக்கிட்டாரு. வைக்கம் போராட்டத்தில அந்த உருட்டெல்லாம் இருக்கு இல்லையா? வைக்கம் போராட்டம் நடந்த வருடம் என்ன? திராவிடர் கழகம் அதாவது திராவிடர் கழகத்தை உருவாக்கிய வருடம் என்ன? நீதி கட்சியில இருந்த வருடம் என்ன? இவர் போய் கையெழுத்து போட்டதாக ஒரு நாள் இருக்கு இல்லையா? ஒரு நாள் இவங்க சொல்றாங்க இல்லையா? அந்த நாள்ல பெரியாரினுடைய பதவி என்ன? பொறுப்பு என்ன? அதாவது நாடு முழுமைக்கும் இருக்கின்ற காங்கிரஸை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் வந்து அந்த போராட்டத்தில ஒரு நாள் போய் கலந்துட்டு, பார்த்துட்டு, கையெழுத்து போட்டுட்டு வர்றாங்க. அப்போதைய காங்கிரசினுடைய இயக்க உறுப்பினராகவும், முக்கிய பிரமுகராகவும் இருந்த பெரியாரும் போயி அந்த இடத்துல கையெழுத்து போட்டுட்டு வர்றாரு. அவ்வளோதான். அப்போதைக்கு பெரியார் வைக்கம் என்ற இடத்தில் கையெழுத்து போட்ட காலகட்டத்தில அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முக்கிய பொறுப்பாளர். இது பல திராவிட முன்னேற்றக் கழகத்தின்காரர்களுக்கோ, அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கோ, அல்லது விஜய் அவர்களுக்கோ தெரியாது. இன்னும் கோயில் நுழைவு போராட்டம், இன்னும் பல போராட்டங்கள். இது போன்ற பல இதுலயும் பெரியார் என்பவர் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூனு. அதாவது இது ஒரு வலுவான இரும்பு குதிரை என்று சொல்லி அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மண் குதிரை. நீங்க எந்த இடத்துலயும் எடுத்துங்க. பெரியார் இதை சாதித்தார், பெரியார் அதை செய்தார், பெரியார் இதை செய்தார் என்று இவங்க பட்டியல் போடுறாங்க இல்லையா? இந்த பட்டியலுக்கு பின்னணியாக ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டாக இவங்களால வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா வந்து நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் பெரியார் சிலைக்கு மாலை போட்டது அப்படிங்கிறது வந்து எப்படி சாய்பாபா கோயிலுக்கு மாலையை போட்டுட்டு வந்தாரோ, அதேபோல பெரியார் கோயிலுக்கும் மாலைய போட்டுட்டு பெரியார் கோயிலுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படிதான் அவிங்க பார்க்குறாய்ங்க. அப்படிதான் விஜயும் கால்ல செருப்பெல்லாம் இல்லாம அப்படியே பவ்யமா போய் தான் மாலைய போட்டாரு. அப்ப பெரியாருங்கிறது பெரியாருங்கிறவர தொடாம இந்த மண்ணுல அரசியல் செய்ய முடியாதுன்னா, பெரியார் மீது மானநஷ்ட வழக்கு தொடுத்த அண்ணா எங்க? 10 நாள் பக்கத்துல சிறையில இருந்த பொழுதும், ஒரு வார்த்தை பகிர்ந்து கொள்ளாத அண்ணா எங்க? அந்த அண்ணாவினிடம் இருந்து ஆட்சி அதிகாரத்தை பெற்ற முத்துவேல் கருணாநிதி, அதன் பிறகு ஸ்டாலினு, அதன் பிறகு உதயநிதி. உதயநிதிக்கு இந்த வரலாறு தெரிவதற்கு வாய்ப்பே இல்ல. உதயநிதிக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு வரலாற்றை இருப்பதில வாய்ப்பே இல்ல. அப்போ உதயநிதியோர பொறுத்தவரையிலும் அப்பா எங்க போனாலும் எல்லா கோயில்லயும் மூலவரை தரிசித்து வணங்குவதற்கு முன்னாடி ஒரு பிள்ளையார வணங்குறது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பெரியார வணங்கிட்டு போவோம்ப்பா அப்படிங்கிற மாரி அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்தை சொல்றாரு. ஆனா புதிதாக கட்சியை தொடங்கி அதிகாரத்தை பிடிக்க நினைக்கின்ற திரு விஜய் அவர்கள் பெரியாரை முன்னிறுத்துறதையோ, அல்லது நீங்க சாய்பாபா மாதிரி தான் நாங்க பெரியார பார்க்குறோம்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனை இல்ல. ஆனா இவிங்க உருட்டிக்கிட்டு திரியிறாங்க இல்லையா? தத்துவ பேராசான், திராவிட தத்துவத்தினுடைய மூலவர், தந்தை பெரியார்ன்னெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுபோல பார்த்தீங்கன்னா, அதுபோல அந்த பார்வை இருந்துச்சுன்னா, அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பதை பதிவு செய்து, அதாவது பெரியார தொடாம தான் அண்ணா வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அது வந்து உதயநிதி ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும். பெரியாரை தொடாம தான் பல நபர்கள் வந்து ஒரு அதிகார இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. பெரியாரை தொடாம தான் அண்ணா அதிகாரத்துக்கு எடுத்தாரு. அண்ணா கிட்ட இருந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டவர் தான் உங்களுடைய தாத்தனாரா? ஆமா. தாத்தனார் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து, மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி.